ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க. ப்ளவுஸ் கட்டிங் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 எபிசோட் வரைக்கும் கொடுக்க போகிறேன். அதாவது நிறைய டவுட் உங்களுக்கு. ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம கழுத்து இறக்கமாக வச்சா கழுத்து ஷோல்டர் இறங்குது, அப்புறமா ஸ்லீவ் ஆம் ஹோலுக்கு எப்படி அந்த வளைவு எடுக்கணும், உடம்பு அளவுக்கு எப்படி ஆம் ஹோல் எடுக்கணும், பட்டியோட உயரத்தை நம்ம எவ்வளவு வைக்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டவுட்டுங்க உங்களுக்கு. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உங்கள் மைண்டில் வந்து இன்னும் அந்த கட்டிங் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா, எந்த பாடிக்கு எந்த அளவு ஆம்ஹோல் இறக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் ஆம்ஹோல் இறக்கத்தை பற்றினா எந்த டவுட்டுமே உங்களுக்கு வராது. நான் ஒவ்வொரு பார்ட்டுக்குமே ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்தா மட்டும்தான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா ப்ளவுஸ் கட்டிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க. அதில் நிறைய கடல் அளவு ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். எந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் அந்த இப்போ கை வெட்டுறோம் அப்படின்னா அந்த கை வெட்டுறதுல என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல முடியுமோ அதை எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். வீடியோவை பார்க்குறீங்கன்னா பொறுமையாக பாருங்கள். கொஞ்சம் பார்க்கும்போது தனிமையாக உட்காந்து பாருங்கள். ஏன்னா மற்றபடி ஏதாவது டிஸ்டர்பன்ஸோடு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இதில் இருக்காது. ஓகேங்களா? ஒருவேளை வெளியிலேருந்து ஏதாவது சவுண்ட் வந்தால் கூட நீங்கள் ஏதாவது ஹெட்செட் ஏதாவது மாட்டிட்டு தனியாக உட்காந்து பாருங்கள். அப்போ உங்களால் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ப்ளவுஸில் போடும், நம்ம கட்டிங் மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம ஸ்லீவ் கட்டிங் ஆரம்பிக்கலாம். நீங்கள் எந்த வகையான கட்டிங் பண்ணாலும் ஒரு டைம் அந்த ஓரம் வச்சுட்டு இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 100% என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேளுங்க. இதே மெத்தடை தான் நானும் தச்சிட்ருக்கேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் ஃபஸ்ட்டு தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லைனிங், அப்புறமா இந்த மாதிரி ஸ்கேல் கண்டிப்பாக ஒன்று வேணும். அப்புறமா இன்ச்சு டேப் எடுத்துக்கோங்க, ஒரு மார்க்கர், ஒரு நல்ல சிசர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் கட்டிங் பண்ணுறதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு கை கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு துணி வந்து நீங்கள் தச்சு போட்டதுக்கு அப்புறமா நல்ல ஃபிட்டிங்காக, சில பேருக்கு பார்த்துருப்பீங்க அப்படியே நல்ல உடம்புல பூசின மாதிரி அவங்களுக்கு அப்படியே அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படி நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் என்னதான் கரெக்டாக தைச்சாலும் அந்த கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக போடணும். அதாவது நேர் கட்டிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது. நான் இப்போ சொல்லி காட்டுறேன். கிளாத்தில் பாருங்கள், மொத்தம் 4 கார்னர் இருக்கும். எந்த கிளாத் எடுத்துக்கிட்டாலும் சரி மொத்தம் 4 கார்னர் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கார்னர் பார்த்தீங்கன்னா கரை அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூல் பிரிஞ்சு வராது இனிமேல். அந்த பகுதியை தான் நம்ம கரைன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே 2 பகுதியில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த பகுதியில் பாருங்கள் பிசிறு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்லேயும் பாருங்கள் பிசிறு பக்கம் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம மடிக்கிறது எப்படி மடிக்கணும் அப்படின்னா இந்த கரையும் இப்படி ஒன்றா வர மாதிரி தான் நம்ம எப்போதுமே மடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கை கட் பண்ண போகிறோம். கை கட் பண்ணுறதுக்காக இந்த கிளாத்தை பாருங்கள் இந்த மாதிரி 4ஆக மடிக்கணும். 2 கை வேணும், அதனால நம்ம 4ஆக மடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 4ஆக மடிச்சாச்சு. இதில் 4ஆக மடிக்கும் போது கவனிங்க, இதில் 2 பீஸ் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும், ஒரு பீஸ் வந்து மடிப்பில் இருக்கும். இது வந்து நம்ம மார்க் பண்ணுறோன்னா நமக்கு ஆப்போசிட்டில் போயிடும். ஓகேங்களா? இந்த மடிப்பில் இந்த பகுதி ஃபுல்லாகவே மடிப்பில் தான் இருக்கும். இந்த மடிப்பில் இருக்கிற பகுதி நம்ம பக்கத்தில் வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்டாக வரணும், அதுக்காக தான் இந்த லைனு. சில பேர் கட் பண்ணும்போது ஏற்றி கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் இந்த லைனு. இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் கீழே ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இதே கட்டிங் தான். லைனிங் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே கட்டிங் மெத்தட் இது தாங்க. லைனிங் ப்ளவுஸ்க்கு ஒரு கட்டிங், அதுக்கு ஒரு கட்டிங்லாம் இல்லை. ஸ்டிச்சிங்க்கு மட்டும் நமக்கு கையில் எவ்வளோ மடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அடுத்ததாக கையில் கவனிங்க. இப்போ கையில் பாருங்கள் 3 பார்ட் இருக்கும். ஓகேங்களா? 3 பார்ட் வந்து நமக்கு தேவை. என்னதுலாம் அப்படின்னு பாருங்கள். இதுதான் ஸ்லீவ் பார்ட்டு. இதில் கை வளைவு வந்து இப்படி போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி கை வளைவு போகுது. இந்த நீளம் தேவை. அடுத்ததாக இந்த ஆம்ஹோல் நீளம் தேவை.
அடுத்ததாக இந்த அகலம், இந்த ஆம்ஹோலுக்கு நேராக, ஓகேங்களா, வளைவில் எடுக்காதீங்க, இந்த ஆம்ஹோலுக்கு நேராக போகிற அளவு தான் நமக்கு தேவை. இந்த 3 அளவு தான் நமக்கு இப்போ தேவை. இது எப்படி எடுக்கணும், எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஷோல்டர்லேருந்து எடுக்காதீங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி ஷோல்டர்லேருந்து எடுத்துருவீங்க. ஷோல்டர்லேருந்து எடுக்க வேண்டாம். நீங்கள் டேப் வச்சு எடுத்தாலும் ஓகே தான், இல்லை இந்த துணியை வச்சு அப்படியே மார்க் பண்ணாலும் ஓகே தான். நம்ம டேப் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் 5 இன்ச்சு இருக்குது. 5 இன்ச்சு இந்த ஓரத்தில் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்க்கெலாம் நம்ம ஆல்ரெடி கீழே விட்டுட்டோம், தனியாக விடணும்னு தேவையில்லை. அடுத்ததான் இந்த அகலம். இந்த அகலம் 2.25 இருக்குதுங்க. 2.25 நம்ம அப்படியே கிளாத்து கடைசியாக எங்கே முடியுதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கிளாத்து கடைசியாக எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போது இதோட அகலம் நமக்கு தேவை, அப்படி தானே. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு லைன் போட்டு விட்டுருங்க, அப்போ உங்களுக்கு நல்லா இன்னும் புரியும். இப்போது இந்த அகலத்தை எடுத்துக்கோங்க. அகலம் எடுக்கும்போது இந்த ஆம்ஹோல், அதாவது இந்த கையும் பாடியும் ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்களா, இந்த இடத்த நம்ம அக்குள்னு சொல்லுவோம். இந்த அக்குள்லேருந்து அப்படி நேராக அளவெடுங்க. 6 இன்ச் இருக்குது. இந்த 6 இன்ச்சை நம்ம இந்த லைனில் வச்சுக்கலாம். 6 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து கூட்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு தையல் வந்து இந்த இடத்துல தான் வரும். தையல் போக மீதி இருக்கிற அளவு, அதாவது இந்த ஸ்டிச்சிங்க்காக, அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்காகலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கிளாத் விடணும். இது எவ்வளவு விடணும் அப்படின்னா, நீங்கள் அந்த உடம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்பு சுற்றளவெல்லாம் எடுத்துட்டு ஸ்டிச்சிங்க்காக அப்படின்னு உடம்புக்கு ஒரு அளவு விடுவீங்கள்ல, 1.5 1.25 2 இன்ச்சோ எவ்வளவோ நீங்கள் அதை கணக்கு பண்ணி தான் நீங்கள் இந்த இடத்துல கிளாத் விடணும். அப்போ தான் நீங்கள் கையும் உடம்பும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும், ஓகேங்களா. இப்போது வளைவு போடணுங்க. வளைவு எப்படி போடணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 1.5 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வெரி ஈஸி, ரொம்ப சிம்பிளான கட்டிங். மறுபடியும் ஒருக்கா நான் ஸ்லீவை சொல்லித்தரேன். இங்கே கையோட நீளம் இங்கே வச்சுட்டோம். அப்புறமா இந்த ஆம்ஹோல் அளவை எடுத்து இங்கே வச்சுட்டோம். அடுத்ததாக இந்த அளவு அகலத்தை எடுத்து இதில் ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு நேராக நம்ம இங்கே குறிச்சிட்டோம். ஸ்டிச்சிங்காக ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கோம். அப்புறமா வளைவு போடுறதுக்காக இங்கேருந்து 1.5 இன்ச் எடுத்துகிட்டு இந்த 1.5 இன்ச்சு அப்படியே நம்மளோட கரெக்டான அகலத்துக்கு நேராக லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி இதே கட்டிங் தான், கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதில் ஒரு நாச் போட்டுக்கலாம். அப்புறமா இதில் ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல உள் வளைவு அப்படிங்கிற நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. உள் வளைவெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு ஒன்றுமே வெட்டவே வேண்டாம். நம்ம தச்சு எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்லீவும் கையும் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம உள் வளைவு எடுத்துக்கலாம். நான் தைக்கிற டைமில் உள் வளைவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் காட்டிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கையும் உடம்பும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இப்படி வளைஞ்சு வரும் பாருங்க, நிறைய பேருக்கு வி ஷேப்பில் கூட வரும்பீங்க. அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே 1 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. கீழ் பக்கத்தில் 1 இன்ச் எடுங்க, மேல் பக்கத்தில் எடுத்துடக்கூடாது. இங்கேருந்து 1 இன்ச் எடுத்து இப்படி கிராஸ் போட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்லீவும் உடம்பும் ஜாயின் பண்ணும்போது அந்த வளைவும் பாருங்கள், அந்த வளையாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை பார்க்குறதுக்கு இதை பண்ணால் அது சரியாகுமா அப்படின்னு தோணும், ஆனால் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்லீவை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இதே கட்டிங் தாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ப்ளவுஸ் கட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப வேறு ஒரி பண்ணிக்கிடுதுங்க, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எந்த ஒரியுமே இல்லை. நல்ல கரெக்டான ஒரு மெத்தடை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாருக்குனாலுமே வந்து தைரியமாக தச்சுக்கலாம்.
அதே மாதிரி அந்த கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கணும், கழுத்து இறக்கமாக வச்சா ஷோல்டர் இறங்குது அப்படிங்கிறது நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கழுத்து அகலம் வந்து எப்படி வைக்கணும், வச்சா வந்து நமக்கு சரியாக வரும், கழுத்து இறங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு கழுத்து அகலத்தை குறைக்கணும், கழுத்து ஏறும்போது எந்த அளவுக்கு கூட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவையில்லவங்க பாருங்கள். அதை பார்த்துட்டு இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். ஓகேங்களா? இப்போது ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிட்டு பேக் பார்ட்டுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு பார்ட்டில் நான் கொடுக்கும்போது என்னால் நல்லா தெளிவாக சொல்ல முடியுது. அதனால தான் ஒவ்வொரு பீஸுக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் கொடுத்துட்றேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்குமே போர் அடிச்சிடும். அதனால் இந்த வீடியோ எத்தனை எபிசோடு போகணுன்னு எனக்கு தெரியல. எப்படியும் ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து ஒரு 7-8 எபிசோடு கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வரலை அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக கண்டிப்பாக உங்களாலையும் ப்ளவுஸ் கட்டிங் நீங்களும் பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கும் தைச்சி கொடுக்க முடியும். ஓகேங்களா? கான்ஃபிடென்ட்டோட இந்த கட்டிங் வீடியோஸை ஒன்று ஒன்றா பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, தாராளமாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட்டு பேக் பீஸ் கட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாய்.